தொடர்ந்து இப்ப இந்து அமைப்பினுடைய தொண்டர்கள், நம்முடைய பிஜேபி தொண்டர்கள், இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள், இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு யோகம், ஜெயிலுக்கு போற யோகம். இப்போ என்ன பேசினாலும் என்ன இருந்தாலும் கருத்துரிமை பாருங்க. எச் ராஜா பேசிய கருத்துக்கு அவருக்கு நீதிமன்றமே தண்டனை கொடுக்குது. ஜவாஹிருல்லா வெளியே இருந்து நன்கொடை பெற்று மோசடி செய்திருக்கிறார். கோவை குண்டுவெடிப்பு கைதிகளுக்கு ஆதரவாக நிதி திரட்டி இத்தனை கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். அவருக்கு தண்டனை கொடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஜாமீன்ல வரணும். ஆனா அவரு ரம்ஜான் முடிஞ்ச பிறகு அவர் அந்த தண்டனையை கீழ் நீதிமன்றமும் அப்படித்தான் சொல்லுச்சு. இப்ப அந்த குற்றத்தை உறுதி பண்ணி தீர்ப்பு சொல்லி இருக்கிற உயர் நீதிமன்றமும் அப்படித்தான் சொல்லி இருக்கு. அப்ப காவல்துறையா செயல்படுது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீதித்துறையே திராவிட மாடல் நீதித்துறையாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க? நம்முடைய இளைஞரணி பொறுப்பாளர் ஓம்கார் பாலாஜி நக்கீரன் கோபால் ஈசா யோக மையத்தை இழிவுபடுத்துகிறார். அதை கண்டித்து ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திலே இந்த நக்கீரன் கோபாலுக்கு எதிராக பேசிட்டார்னு போலீஸ் கைது செய்யுது. கைது செய், வழக்கு நடக்கு, தப்பு இருந்தா நீ தண்டனை கொடு. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, மன்னிப்பு கேட்டு அபிடவிட் தாக்கல் பண்ணு. எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நீதித்துறையுடைய வேலை இதுதானா? ஜாமீன் கொடுக்கிறேன் கொடுக்கல அதை சொல்லு, அதான ஜாமீன் நீதிமன்றம். வழக்கறிஞர்கள் வந்திருக்கீங்க நிறைய. ஆனா அரசு வழக்கறிஞர்கள் ஏற்படுத்துகின்ற அழுத்தம், நீதிபதி ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணு, நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம், வேண்டுமானால் என்னை சிறையிலே அடைத்துக் கொள். ஓம்கார் பாலாஜி ஜெயிலுக்கு போனார். அதே மாதிரி இந்து மக்கள் கட்சியுடைய தொழிற்சங்க தலைவர் நம்முடைய டாக்ஸி செந்தில் 60 நாட்களாக சிறையில் இருக்கிறார். ஸ்டாலின் குறித்து ஒரு முகநூல் பக்கத்திலே ஒரு படத்தை போட்டார். முதலமைச்சர் அவமதிச்சிட்டாருன்னு கைது பண்ணிட்டான். ஜாமீன் கொடுக்கல, ஓகே சிறையில் இருக்கிறோம். உயர் நீதிமன்றத்திலே ஜாமீன் விசாரணைக்கு வருகிறது. அப்ப சொல்றாங்க மன்னிப்பு கேட்டு அபிடவிட் தாக்கல் பண்ணு. நீதித்துறைக்கு தான் வேலை. ஸ்டாலின் கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இந்து மக்கள் கட்சியாரோட வேலையா? இதுல வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால், அவருடைய மகன் சாலை விபத்திலே இறந்து விடுகிறான். 17 வயது சாலை விபத்திலே இறந்து விடுகிறான். அந்த ஈமச் சடங்குகள் செய்வதற்காக 2வது முறையாக நாங்கள் இந்த காரணத்தை சொல்லி கேட்டாலும், ஏப்பா மன்னிப்பு கேட்கறதுல உங்களுக்கு என்ன, ஒரு அபிடவிட் தாக்கல் செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், மறுபடியும் 2 வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறேன், மன்னிப்பு கேளுங்கிறார். ஆனால் நம்முடைய பாரத் செந்தில் அவர் ஏற்கனவே பூலோக வைகுண்டமாகிய நம்முடைய ஸ்ரீரங்கத்திலே ஈவேரா சிலையை அகற்றிவிட்டு ஒரு